வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர்லேருந்து மதுரைக்கு முன்னாடி ரயில் இயக்கப்பட்டது. அது பழனி வழியாக இயக்கப்பட்டது, அப்புறம் நிறுத்தப்பட்டது. பின்னாடி கரூர் வழியாக அந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அந்த ரயிலுக்கான மறு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் சைபர் 1925 அப்படிங்கிற நம்பரில் கான்பூர் சென்ட்ரலில் இருந்து காலையில் 8:10 மணிக்கு புதன்கிழமையில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் 5, 12, 19, 26 ஆகிய 4 புதன்கிழமைகளில் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை ஃபுல்லாக டிராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் 7:15 மணிக்கு வந்து சேர்கிறது. இது வழக்கமான பாதையில் வந்து அதுக்கப்புறம் ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக சேலம் வந்து சேலத்திலிருந்து கரூர் வழியாக மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில், நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ரயில். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் சைபர் 1926 அப்படிங்கிற நம்பரில் மதுரையிலிருந்து கான்பூர் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 2:30க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை ஃபுல்லாக டிராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையும் முழுசாக டிராவல் பண்ணி திங்கக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு சென்று சேர்கிறது. இந்த ரயில் 8, 15, 22, 29 ஆகிய 4 சனிக்கிழமைகள் ஆகஸ்ட் மாதம் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் செகண்ட் ஏசி பெட்டி 1 இருக்குது, தேர்ட் ஏசி 7 இருக்குது, ஸ்லீப்பர் கிளாஸ் 8 பெட்டி இருக்குது, ஜென்ரல் கிளாஸ் பெட்டி 4 பெட்டிகள் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இது உத்தரப்பிரதேசம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் அப்படின்னாலும் கூட ஓரளவு கூட்டத்தோடு செல்லக்கூடிய ரயில் தான். ஆனால் ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம புக் பண்ணி போகிறத விட தேர்ட் ஏசியில் போகிறது அப்படிங்கிறது நல்லது. கான்பூர் சென்ட்ரல் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அயோத்தி பக்கம், காசி பக்கம் எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரயிலாக இருக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டியது ஒரு இயல்பான ஒன்று. அப்போ தான் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில ரயில் பயணங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. பல்வேறு இடங்களை பற்றிய தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்.